2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையை பற்றி கேட்குறீங்க. இந்த 2024 தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி. பொதுவாக காங்கிரஸும் பாஜகவும் ஒன்றுன்னு ரொம்ப பேர் பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி அடிப்படையிலே ரொம்ப தவறானது என்பதை ஓரளவுக்கு நிரூபிக்கின்ற ஒரு அறிக்கையாகத்தான் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை விளங்குவதாக நான் கருதுகிறேன். இப்போ காங்கிரஸ் கூட்டணியில, இந்தியா கூட்டணியில இடம்பெற்றிருக்கின்ற பல கட்சிகள் பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தான் நாடு முழுமைக்குமான ஒரு பிரச்சனைகளை பேசுகின்ற ஒரு அறிக்கையாக இருக்கிறது. அதை நான் பார்க்குறோம். அவங்க காங்கிரஸ் ஒரு முதலாளித்துவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவ கட்சி தான் என்றாலும் கூட இன்றைக்கு அந்த கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையை பொதுவாக ஜனநாயக சக்திகள் எப்படி பார்க்கணுங்கிறது தான், அதை பற்றி தான் என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். முதலாவதாக முக்கியமான இந்த தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமானதாக நான் கருதுவது, பிஜேபியினுடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் கார்ப்பரேட் முதலாளிகள் தான் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அம்பானி, அதானி. அதே நேரத்தில் ஏராளமான மக்கள் தங்களுடைய வாழ்க்கை நிலையிலிருந்து கீழே போயிருக்கிறாங்கிறது நாம் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, பல்வேறு ஆதாரங்களின் வழியாக வெளிவந்திருக்கிற உண்மை. அதை பற்றி காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வை ரொம்ப வேறுபட்டதாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இந்தியாவில் ஒரு நிதி சார்ந்தும் அமைப்பு சார்ந்தும் ஒரு சர்வே கணக்கெடுப்பு ஒன்று நடத்தி இந்த ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்கின்றன, இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கான காரணம் என்ன என்பதை, அதாவது இந்த நாட்டின் பொது சொத்துக்களை மறு விநியோகம் செய்வதை பற்றிய ஒரு கணக்கெடுப்பை, ஒரு சர்வேயை நாங்கள் நடத்துவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்திய அரசியல் சட்டத்தில் சொத்துக்கள் ஒரு சிலரிடம் குவிவதை தடுக்க வேண்டும் என்று இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அரசுகளுக்கான வழிகாட்டும் நெறிமுறைகள், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று சொல்கிறோமே, அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற மிக முக்கியமான செய்தி செல்வம் ஒரு சிலரிடம் குவிவதை அரசு தடுக்க வேண்டும் என்பது. அந்த வகையில இப்ப செல்வம் ஒரு சிலரிடம் வேகமாக குவிந்து வருகிறது. அதை தடுப்பது, அதை மறுவிநியோகம் செய்வது எப்படி என்பதை பற்றி நாங்கள் ஒரு ஆய்வு நடத்துவோம், சர்வே நடத்துவோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பா நான் பார்க்கிறேன். அடுத்தது இந்த தேர்தல் வாக்குறுதிகளை, காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதிகளை பொதுப்பட்டியலில் இருக்கின்ற பல அதிகாரங்களை நாங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மாநில உரிமைகள் என்று அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு சூழலில், குறிப்பா பிஜேபி மாநில உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சு மாநிலங்களை ஒரு பஞ்சாயத்து போர்டு மாதிரி மாத்திருக்கிற ஒரு சூழ்நிலையில இது ஒரு முக்கியமான அறிவிப்பா தான் நான் கருதுறேன். அதே போல பிஜேபி ஆட்சிக்கு இந்த ஜிஎஸ்டியை கொண்டு ஒட்டுமொத்தமா மாநிலங்களுடைய நிதி ஆதாரங்களை பறித்து தனக்கு எதிராக ஆட்சி நடக்கின்ற, தனக்கு எதிரான கட்சிகள் ஆட்சி நடத்துகின்ற மாநிலங்களுக்கு நிதி, சட்டப்படி வழங்க வேண்டிய நிதியையே பிடிங்கி நிறுத்தி வச்சுக்கிட்டு அந்த மக்களை பட்டினி போட்டு கொல்ற கொடுமையெல்லாம் பார்க்குறோம். கர்நாடகாவுக்கு அரிசி கொடுக்க மறுத்தது, மேற்கு வங்காளத்துக்கு 100 நாள் வேலைக்கு பணம் கொடுக்க மறுத்தது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் வெள்ள நிவாரணத்தை கொடுக்க மறுத்தது. இப்படி அந்த நிதியை வைத்துக்கொண்டு இவர்கள் தனக்கு எதிரான ஆட்சி நடக்கின்ற மாநிலங்களை பழிவாங்குகின்ற இந்த நடவடிக்கையை நிறுத்துகின்ற முறையில இந்த ஜிஎஸ்டியை நாங்கள் மறு ஒழுங்கமைப்பு செய்வோம், மாநிலங்களுக்கு அதிக நிதியை வழங்குவோம். ரெண்டாவது முக்கியமானது இந்த பிஜேபி பண்ணியிருக்கிற அயோக்கியத்தனத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, செஸ் என்கிற பெயரில், சர்சார்ஜ் என்கிற பெயரில் ஏராளமான வரியை போட்டு அதுக்கு மாநிலங்களுக்கு பங்கே இல்லாமல் மொத்தத்தையும் மத்திய அரசாங்கம் அபகரித்து கொண்ட ஒரு போக்கு இருக்குது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற முறையில் அந்த செஸ் அல்லது சர்சார்ஜ் என்பதை 5% மேற்படாமல் நாங்கள் குறைத்துக் கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஏன்னா இப்போ பிஜேபி ஆட்சியில அவர்களுடைய வரி வருமானத்தில் 20% செஸ் ஆகவும் சர்சார்ஜாகவும் வசூலித்து மொத்தமும் மாநிலங்களுக்கு பங்கை கொடுக்காம பிடிக்கிறான். இப்ப இது ஒரு முக்கியமான அறிவிப்பாக நான் பார்க்கிறேன். அதே போல இந்த ரொம்ப முக்கியமானது, சமூகத்தில் இன்றைக்கு அதிகார மட்டத்தில் மேல் சாதியினர் தான் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி ராகுல் காந்தி கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்துல செயலாளர்களாக இருப்பவர்கள்ல கிட்டத்தட்ட 90 பேர் உயர் சாதிக்காரர்கள், 3 பேர் தான் பிற்படுத்தப்பட்ட சாதி சார்ந்தவர்கள், தலித் யாருமே இல்லை
என்கிற ஒரு உண்மையை அவர் வந்து பேசினார். அதை வந்து மாற்றுகின்ற வகையில இந்த அரசு நிர்வாகத்தில் எல்லா தரப்பு தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் அவர்களுக்கு உரிய வந்து பங்கு கிடைக்க வேண்டும் என்கிற முறையில் அதுக்காக அந்த SC ST OBC சர்வே ஒன்று எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல வந்து இந்த ரிசர்வேஷன் என்பது, இடஒதுக்கீடு என்பது 50 விழுக்காட்டுக்கு மேல போகக்கூடாதுன்னு ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்பை மாற்றுகின்ற வகையில் இடஒதுக்கீட்டை 50 விழுக்காட்டுக்கு மேலாக நாங்கள் வந்து உயர்த்துவோம், அதுக்கு சட்டம் கொண்டுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் ஒரு முக்கியமான வந்து அறிவிப்பாக நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு 30 லட்சம் ஒன்றிய அரசு பணிகள் வந்து காலியா இருக்கு, அதை நாங்கள் நிரப்போம் சொல்லியிருக்கிறாரு. அதே போல இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, ஒன்றிய அரசு பணிகளில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கப்படும். இப்ப தமிழ்நாட்டில் அப்படி 50% நம்ம சொல்லியிருக்கோம். அதுபோல வந்து 50 விழுக்காடு பெண்களுக்கு என்பது ஒரு முக்கியமான முற்போக்கான ஒரு அறிவிப்பாக நான் பார்க்கிறேன். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான அறிவிப்பு, இந்த விவசாயிகள் கடந்த 2020-21 வந்து ஓராண்டுக்கு மேல போராடியதெல்லாம் தெரியும். அவ்வளவு முக்கியமான கோரிக்கை அந்த வந்து விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை வேண்டும் என்பதுதான் அவர்கள் கோரிக்கை. அதுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலை சட்டபூர்வமாக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. அதை நாங்கள் சட்டபூர்வமாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதுல கூடுதலாக இன்னொரு ஒரு நல்ல அறிவிப்பு என்னன்னு சொன்னா, விவசாய இடுபொருளுக்கு GST விலக்களிப்போம். அப்போ இடுபொருள்கள் வந்து குறையும், இயல்புலேயே வந்து விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு ஓரளவு கூடுதல் விலை கிடைக்கும் என்கிறவர்கள இது ஒரு முக்கியமான நல்ல அறிவிப்பாக நான் வந்து பார்க்கிறேன். அதே போல ஏழை குடும்பங்களுக்கு, அந்த குடும்ப பெண்களுக்கு, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஏழை குடும்பங்கள் பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ காங்கிரஸ் அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது, ஏழை குடும்பங்கள் பெண்களுக்கு ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் நாங்கள் தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். இதை பத்தி பிஜேபிக்காரன் இது வந்து கற்பனையான வாக்குறுதி, இது நடக்க முடியாத, செயல்படுத்த முடியாத வாக்குறுதின்னு பேசியிருக்கிறான். இது செயல்படுத்தக்கூடிய மிக எளிமையான வாக்குறுதி தான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பொருளாதார ரீதியாக அரசினுடைய வருவாயை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்கள் கிட்டத்தட்ட அப்படி ஒரு 10 கோடி குடும்பங்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட வந்து ஒரு 10,000 கோடி ரூபாய் செலவாகும், அவ்வளவுதான். அது ஒரு இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஆண்டு வரவு செலவு திட்டம் 48 லட்சம் கோடி ரூபாய் கடந்த ஆண்டு. அது ஒரு 10,000 கோடிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் மானியமாக கொடுப்பது என்பது ஒரு ஏழை குடும்பத்தினுடைய வந்து தரத்தை மேம்படுத்தும் என்பது மட்டுமல்ல, மற்றபடி அந்த இந்த சுழற்சி, இந்த பணம் அவர்கள் கையில கிடைப்பதனுடைய விளைவாக உற்பத்தி துறையில வந்து அதிகமான வந்து உற்பத்தி நடக்கும், அதன் விளைவாக வேலை வாய்ப்புகள் பெருகும் என்ற இந்த அடிப்படையில வந்து அந்த அறிவிப்பும் வந்து ஓரளவு முற்போக்கான ஒரு சிறந்த அறிவிப்பாக தான் நான் பார்க்கிறேன். அது அல்லாமல் வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த இந்த அக்னிபாத் என்கிற திட்டம், அது வட மாநிலங்கள்ல பெரும்பாலான வந்து OBC அல்லது SC ST மக்களுக்கு வந்து அரசு வேலைன்னு சொன்னா ராணுவ வேலை தான், அதை வந்து ஒழிச்சு கட்டினானுங்க. அதை அந்த அக்னிபாத் திட்டத்தை நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் தொழிலாளர் நலன் சார்ந்த இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னு சொன்னா, நிரந்தர வேலைகளில் கான்ட்ராக்ட் முறை அதை வந்து நாங்கள் எடுத்து விடுவோம், நிரந்தர பணிக்கு நிரந்தரமான ஆள் எடுப்பு, அது ஒரு முக்கியமான சரியான அறிவிப்பு. அதற்கு மேலாக வந்து இந்த வந்து கல்வி கடனை வந்து முற்றாக வந்து நாங்கள் வந்து ரத்து செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு. இன்னைக்கு கல்வி கடன் வாங்கிட்டு ரொம்ப பேர் வந்து படிச்சுட்டு வேலையும் கிடைக்கல, கடனையும் கட்ட முடியல. இது நடுத்தர அல்லது கீழ் நடுத்தர மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நெருக்கடியா இருக்கு. இப்ப இந்த நெருக்கடியை தீர்க்கும் விதமாக கல்வி கடனை நாங்கள் ரத்து செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் ஒரு பாராட்டத்தக்க நல்ல ஒரு தேவையான வந்து அறிவிப்பு. அதே போல இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல ஓரளவுக்கு மக்கள் வந்து ஏதோ ஒரு 60 கஞ்சாவை குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது 100 நாள் வேலை ஒரு முக்கியமான திட்டம். அந்த 100 நாள் வேலை திட்டத்தினுடைய சம்பளத்தை இப்ப அண்மையில கூட இந்த எலெக்ஷன் வந்த உடனே ஏமாத்துறதுக்காக ஒரு 25 ரூபா சம்பளத்தை உயர்த்தினது பிஜேபி அரசு. ஆனால் அதை மாற்றி 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு நாள் ஊதியம் என்பதை 400 உயர்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரி மொத்தமா வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்பது பல அம்சங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான, பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த மிக மோசமான திட்டங்களை மாற்றி அமைக்கின்ற வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். நாம் வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு முதலாளித்துவ கட்சி தான் என்பதை புரிந்து இந்த முதலாளித்துவ அமைப்புக்குள்ளேயே எந்த அளவுக்கு வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்து அவர்கள் சிந்திக்கிறார்கள், அப்படி இப்போ உடனடியாக வந்து மக்கள் சந்திக்கின்ற சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு
இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள்ங்கிற அளவுல தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, இப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்து, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து எல்லாம் உடனே தலைவுப்புற மாறிடுங்கிற அந்த கற்பனையில நான் பேசல. இப்போ பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சியிலே எல்லாத்தையும் தீர்த்தர முடியுமா, பாரு பாரு மக்கள் அதிகாரம் வந்து தேர்தல் அதிகாரத்தோட கரைஞ்சு போயிடுச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது பித்தராட்டமா ஏதாவது பேசிட்டு இருப்பானுங்க. நம்ம அதை கவனிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு பிஜேபி என்கிற எல்லாத்தையும் ஒற்றை அதிகாரத்தை நோக்கி அதிகார குவிப்பு, பாசிச ஒடுக்குமுறை, எல்லா ஜனநாயக வந்து உரிமைகளையும் மறுத்தல் என்கிற இந்த ஒரு பாசிச போக்கு வேகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அதற்கு நேர் எதிரான பாதையில் பயணிப்பதை போல ஒரு அறிக்கையை வந்து காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது. உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க அறிக்கை என்று தான் நான் கருதுகிறேன்.